குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய வகை நீரிழிவு நோய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதனுடைய ட்ரீட்மெண்ட் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக பிரபல டயபெட்டிக் டாக்டர் மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். டாக்டர் வணக்கம். இந்த டைப் பேர் மோடின்னு குறிப்பிடுறீங்க, இது குழந்தைகளை எப்படி தாக்கும்? மோடி MODYன்னு சொல்றது மெச்சூரிட்டி ஆன்செட் டயபிட்டிஸ் ஆஃப் யூத்ன்னு சொல்லுவோம். இது டைப் 1 டயபிட்டிஸ் ஒன்றாம் வகையானது, ரெண்டாம் வகையானது. டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டைப் 1 குழந்தைங்களுக்கு வரும், இன்சுலின் 4 வேளை போட்டுக்கணும், இன்ஜெக்ஷன். டைப் 2 அடல்ட்ஸ்க்கு வரும், மாத்திரையிலையோ லைஃப் ஸ்டைல்லையோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ், மாத்திரையில. இது ரெண்டும் இல்லாத சில டைப்ஸ் இருக்கு. இது ஜெனட்டிக் டிஃபெக்ட்னால வரும். இந்த அணுக்கள், உடம்புல இருக்கிற அணுக்கள்ல டிஃபெக்ட் வர்றதுனால, மியூட்டேஷன்னால வர்றது இது முன்னாடியே மோடின்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டி ஆன்செட் டயபிட்டிஸ் யங்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயே ஒரு 10-14 டைப் ஆஃப் மோடி ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் ரொம்ப ரேர், வேர்ல்டில் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ். ஆனால் சிலது மோடி 3 மோடி 1 இதெல்லாம் குவைட் காமன். நாங்கள் ப்ராக்டிஸில் பார்ப்போம், அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு 5-6 கேஸ் 10 கேஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ நாங்கள் அது மாதிரி இந்த ஜெனட்டிக் இதில் டாக்டர் ராதா வெங்கடேஷன் இருக்காங்க என் கூட. ஸோ அவங்க எங்கள் ஹெட் ஆஃப் ஜெனோமிக்ஸ். அவங்க நாங்கள் ருட்டீனாக பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற டயபெட்டிஸ் மாதிரி தோணிடுச்சுன்னா, டைப் 1 இல்லை டைப் 2 இல்லை, அப்போ நாங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிடுவோம், அப்போ கண்டுபிடிச்சலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது பல புது டைப் ஆஃப் டயபெட்டிஸ் நாங்கள் சிலது பார்க்குறோம். சிலதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கிரைப்டாக இருக்கும், உலகத்திலே டிஸ்கிரைப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கா, ஓகே, அப்போ இது கண்டுபிடிச்சிருக்கு, நாங்கள் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் ஆல்ரெடி டிஸ்கிரைப்டுன்னு சொல்லி. இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஒரு 20 கேஸ் உலகத்திலேயே எங்கேயும் ரிப்போர்ட் பண்ணாத மாதிரி ஒரு 20 கேஸ் பார்த்தோம். அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆக்சுவலா ஹை சுகருக்கு பதிலாக அதுல லோ சுகர் வந்திருக்கணும். அந்த டெஸ்ட் பிரகாரம் லோ சுகர் வந்திருக்கணும். அப்ப நாங்க தப்பா பண்ணிட்டோமோன்றதுக்காக 3-4 தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்தா அதே தான் வருது. ஏண்டா அது லோ சுகர் வருது, லோ சுகர் பதிலாக ஹை சுகர் வருதுன்னு சொல்லிட்டு நாங்க சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா அது கன்ஃபார்ம்டா தெரிஞ்சது. சரி, நம்ம சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போலாம். இந்த இதுல டயபெட்டிஸ் எக்ஸ்பர்ட்ல இந்த இதெல்லாம் ஸ்டடி பண்ற லேப்ல ஜெனட்டிக் எல்லாம் இதுல எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள யூனிவர்சிட்டி, வாஷிங்டன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு சென்ட் லூயி மிசூரி யூஎஸ்ல, அதுல ஒரு வேர்ல்டு எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஸோ டாக்டர் ராதா அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க ஒரு மீட்டிங்ல. அது மாதிரி பேசும்போது, சார் இது மாதிரி சில கேசஸ் இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இதில் நான் எக்ஸ்பர்ட் ஆச்சு, நீங்கள் அனுப்புங்க, இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க. அப்போ ஸ்டடி பண்ணி பார்த்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இது புதுசாக இருக்குங்க, நம்ம இதில் நல்லா ஆழ்ந்து போகலாம். நானும் அந்த மாதிரி பார்த்ததில்லை, இதில் ரிசர்ச் பண்ணலாம். அப்புறம் ஒரு 1 year 1.5 years அதில் நிறைய லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 பார்த்த உடனே இது லோ சுகர் வர வேண்டிய கேஸ் ஹை சுகரா மாறி இருக்கு. தட் மீன்ஸ் உடம்புல இருக்கிற இன்சுலின் எல்லாம் முதல்ல சின்ன வயசுல அதிகமா செக்ரேட் ஆயிருக்கும். குழந்தைக்கு லோ சுகர் வந்திருக்கும், தெரியாம விட்டுருப்பாங்க. அப்படியே செக்ரேட் ஆகி இருக்கிற இன்சுலின் முடிஞ்சு போய் அப்புறம் டயபெட்டிஸா மாறி இருக்கு. இது ஒரு புது டைப் ஆஃப் டயபெட்டிஸ், நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம அது எழுதி அது ரிசர்ச் பப்ளிக் அனுப்பிச்சோம்னா எல்லாரும் எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க, புதுசா ஒரு இது கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்லிட்டு. அது இப்பதான் அது பப்ளிஷ் ஆயிருக்குது, நேற்று தான் அது ஆக்சுவலா ஜேர்னல்ல வந்திருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியறதுக்காக இந்த மாதிரி பல புது வகையான நீரிழிவு நோய் இருக்குது, நமக்கே தெரியாத நீரிழிவு நோயெல்லாம் இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட நீங்க கேட்டது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. சரி, இந்த குழந்தைகளை தாக்கக்கூடிய இந்த ஒரு நியூ டைப் டயபெட்டிக்னு சொல்றீங்கல்ல, இது இதனுடைய காரணம். குழந்தைகளை தாக்கக்கூடிய இந்த புதிய டைப் சொல்றீங்க டயபெட்டிக், எப்படி அது தெரியும்? இதனுடைய சிம்டம் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன? சிம்டம் நீரிழிவு நோயுடைய சிம்டம் தான் இருக்கும். தண்ணி தாகம் அதிகமா இருக்கும், குழந்தை அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்கோம், டாய்லெட்டுக்கு போயிட்டு இருக்கோம், வீக்கா இருக்கும், அப்புறம் உடம்பு ரொம்ப இழைச்சு போயிடும். இன்னும் லேட் ஸ்டேஜில் போனால் வாந்தியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும், சுகர் ரொம்ப ஹையாக போனோம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, என்ன வியாதி ஏதோ வந்திருக்குதுன்னு பார்க்கணும். சும்மா பிளட் சுகர் பண்ணி பார்க்கும்போது 500-400 அப்படி வரும். ஐயோ, குழந்தைக்கு சுகர் இருக்குது. இல்லைன்னா யங் அடல்ட்டுக்கு சுகர். என்ன ஏஜ்ல சார் இந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் நாங்க பார்த்திருக்கிறது ஒரு 14 வயசுல இருந்து ஒரு 32-33 வயசு வரலாம் தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. தட் மீன்ஸ் யங் அடல்ட்ஸ், டீனேஜ்
இல்லைன்னா யங் அடல்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்க பார்த்தது இல்ல. 50-60 வயசுல அது வராது. அது யூஸ்வலா டைப் 2 தான் வரும். அதுக்கு கீழே இருக்க ஒரு 10 வயசு 5 வயசு குழந்தைக்கு இந்த டைப் வரல. அது நியோனேட்டல் டயபிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. அது 6 மாசத்துக்குள்ளேயே வந்துடும். அந்த மாதிரி வந்தா அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், அது வேற ஜெனட்டிக். அது எங்கிட்ட நிறைய இருக்கு. 400-500 குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த பர்டிகுலர் டைப் வந்து ரொம்ப சின்ன வயசும் இல்ல, கை குழந்தைக்கும் இல்ல, அதே டைம்ல முதியோருக்கும் ரொம்ப ஓல்டர் பீப்புளுக்கும் இல்ல, நடுவுல இருக்கிற ஒரு 10-15 வயசுல இருந்து ஒரு 30-32 வயசு வரலாம் இருக்கிற ஏஜ்ல தான் உங்களுக்கு வருது. ஒரு 6 மாசம் இல்ல 1 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரியான இந்த டைப் இல்லாம மோடி இல்லாம வரக்கூடிய டயபெட்டிக்ல வந்து சுகர் லெவல் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கறது? அதாவது தாய்ப்பால்லாம் கொடுக்கலாமா? தாய்ப்பால்லாம் கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன டைப்னு கண்டுபிடிச்சிட்டு டைப் 1 இல்ல இந்த நியோனேட்டல் டயபிட்டிஸான்றதை கண்டுபிடிக்கணும். டைப் 1 டயபிட்டிஸ் இருந்தா அப்புறம் இன்சுலின் தான் போட்டாகணும். 4 வேளை இன்சுலின் இந்த குழந்தைக்கு காலையில, மத்தியானம், சாயந்தரம், நைட்டு அந்த மாதிரி இன்சுலின் போடலன்னா உயிருக்கு ஆபத்து குழந்தைக்கு. நியோனேட்டல் டயபிட்டிஸா இருந்ததுன்னா அந்த இன்சுலினே கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு சின்ன ஒரு மாத்திரை, அரை மாத்திரை காலையில, அரை மாத்திரை சாயந்தரம் போட்டா சுகர் கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்காக தான் எந்த டைப்ன்றது கண்டுபிடிக்கணும். ஒரு சுகர் வச்சு நம்மளால சொல்ல முடியாது 300 இருக்குது அதனால இன்சுலின் கொடுக்கலாம், 300 இருக்குது அதனால டேப்லெட் கொடுக்கலாம், அந்த மாதிரி சொல்ல முடியாது. சரி, சுகர் இருக்கு, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் டிக் பண்ணியாச்சு. இனிமே எந்த டைப் இது? டைப் 1 டைப் 2 இல்ல ஜெனட்டிக்கா? ஜெனட்டிக்ல எந்த டைப்? நியோனேட்டலா, மோடியா? அப்படி போயிட்டே இருந்ததுன்னா கரெக்டா வரும். ஓ, இந்த டைப்புக்கு இந்த மாத்திரை கொடுத்தா கண்ட்ரோல் வரும். அதான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரும்போது நாங்க அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம். இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி யங் அடல்ட்ஸ்க்கு வரக்கூடிய இந்த மோடி டைப்புக்கு வந்து அந்த பரவுற விதம் அதிகமா இருக்கா? இல்ல, இது டைப் 2 மாதிரி இது வராது. இருக்கும், ராங் டயக்னோசிஸ்ல போயிட்டு இருக்கும். அது டைப் 2 நினைச்சுட்டு இருப்பாங்க, டைப் 1 நினைச்சுட்டு இருப்பாங்க, இருக்கும். பட் 100 பேஷண்ட்ஸ் எடுத்தா ஒரு 2 பேருக்கு தான் இந்த மோடி டைப் ஆஃப் டயபிட்டிஸ் வருது. 90% வந்து டைப் 2 தான். அதுதான் பரவிட்டே இருக்குது. ஏன்னா உடல் பருமன் வந்து அதிகமாயிட்டு போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்குதுன்னா அது கண்டிப்பா அது டயபிட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும், சரியா வேலை செய்யாது, ஸ்ட்ரெஸ் வந்துடும், அப்புறம் டயபிட்டிஸும் வந்துடும். அந்த டயபிட்டிஸ் வந்து பரவிட்டே போகுது. அதுதான் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். மேடம், மோடி டைப்பை பொறுத்த வரைக்கும் இதுல ட்ரீட்மெண்ட் என்ன மேடம்? சீக்கிரமா அதை கியூர் பண்ண முடியுமா இல்ல லைஃப் டைம் வந்து ட்ரீட்மெண்டா? இது கியூர்னு பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஜெனட்டிக் டிஃபெக்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக என்ன ஜீன்ல என்ன டிஃபெக்ட் இருக்குன்னு பார்த்து கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோடியில் சில டைப் ஆஃப் மோடிக்கு சல்ஃபனிலூரியா தான் கொடுக்கணும். அதுதான் ட்ரீட்மெண்ட். இன்சுலின் பிரயோஜனமே கிடையாது. பட் 2-3 டைப் இருக்கு. இப்போ இன்சுலின்ங்கிற ஜீனால வர மியூட்டேஷன், HNF1 பீட்டான்னு வர ஜீனால மியூட்டேஷன், அதுக்கு டெஃபினட்டா இன்சுலின் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம என்னென்ன டைப்புங்கிறத பார்த்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோமே இந்த மோடிக்கு இது சல்ஃபனிலூரியா கொடுக்க முடியாது, GLP-1 அந்த மாதிரி வேற ஏதாவது நம்ம தான் கொடுக்கணும். அதுதான். ஸோ ஒரு ஜெனட்டிக் பேசிஸை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் ப்ரிசிஷன் டயபிட்டிஸ். சார், இன்னைக்கு யாரை கேட்டாலுமே எனக்கு சுகர் இருக்குன்னு நாமளா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் அதை ஈஸியா எடுத்துக்கிறாங்க, சிலர் அதை ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகரிக்க என்ன காரணம்? அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் தானே? டைப் 2 டயபிட்டிஸ் தான் அதிகமாயிட்டு வருது. அது லைஃப் ஸ்டைல் தான், 100% லைஃப் ஸ்டைல் தான். ஒன்றும் இல்லை, ஒரு 30 வருஷம் முன்னாடி பாருங்களேன், குழந்தைங்கள்லாம் வந்து ஃபீல்டில் போய் விளையாடுவாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, வெயிட்டே கிடையாது. என் ஸ்கூல்லலாம் நான் படிக்கும்போது எங்கள் என்டையர் 2000-3000 குழந்தைங்களில் 2 பேர் ஒபேஸாக இருப்பாங்க. தெரியும், இந்த கிளாஸில் ஒருத்தன் ஒபேஸாக இருக்கான். இப்போ என் கிராண்ட்சன் கிளாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா 35-40 பேர் ஒபேஸாக இருக்காங்க. அந்த மாதிரி ஏறி போச்சு, அவ்வளோ ஏறி போச்சு. அதில் என்ன ஆகுது, இன்சுலின் சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது, அதே டயபெட்டிஸா மாறிடுது. ஆனா ரிவர்சிபிள். ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா அப்போ விட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் பெர்மனன்ட். ஒன்னு, டைமுக்கு தூங்கணும். ஓகே, பிகாஸ் ஸ்லீப் போயிடுச்சுன்னா அதே ஒரு. ரெண்டாவது, ரொம்ப கார்போஹைட்ரேட், மாவு சத்து ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, புரதம் சத்து எடுத்துக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் வந்து டெய்லி எக்ஸசைஸ். அது எந்த எக்ஸசைஸ், டான்ஸா இருக்கட்டும், ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், சைக்கிளிங்கா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், வாலிபாலா இருக்கட்டும், என்ன இருக்குதோ அதை வந்து நீங்க செய்யணும். அப்புறம் வந்து கொஞ்சம் பிராணாயாமா, யோகா எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். இது 4 பண்ணா போதும்.
ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். செல்போன் பார்க்கறது குறைச்சிக்கணும். இல்லாம இருக்க முடியாது, பார்த்துட்டே இருப்போம் இருக்குதான்னு. ஆனா அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். மிட் நைட் பிரியாணி கல்ச்சரும் இன்னைக்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் மிட் நைட் கல்ச்சர், அதுல மிட் நைட் பிரியாணி வர வந்துச்சுன்னா டபுள் வேமி ஆயிடுது அது. ஸோ மிட் நைட்டுக்கெல்லாம் முன்னாடி தூங்கிருக்கணும், நம்ம 10:30 மணிக்கே தூங்கிருக்கணும். சாத்தியம் இல்ல. ஏன் சாத்தியம் இல்லை? நம்ம நினைச்சா நடக்கலாம் அது. தேங்க்யூ. தேங்க்யூ.